guys, welcome back to my channel. ஸோ இன்னைக்கான வீடியோவில் நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ஒரு அமேசிங்கான ஒரு இன்ஸ்டாகிராம் ஃப்ரேம் வச்சு இந்த மாதிரியான ஸ்டேட்டஸ் வீடியோவை எப்படி எடிட் பண்ணுறதை இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு நாம் வந்து ரெண்டு ஆப் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஒன்று பார்த்தீங்கன்னா VN ஆப், இன்னொன்று பார்த்தீங்கன்னா பிக்சல் ஆப். இந்த ரெண்டு ஆப்பை யூஸ் பண்ணி எப்படி எடிட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இப்போ பார்ப்போம். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் இந்த பிக்சல் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த பிக்சல் ஆப் வந்து ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ப்ளே ஸ்டோரில் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இங்கே நியூ டெக்ஸ்ட்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி டெலீட் பண்ணி விட்டுருங்க. டெலீட் பண்ணி விட்டதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோர்த்தாக ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி டிரான்ஸ்பரண்ட்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பக்கத்தில் இமேஜ் சைஸ்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி கஸ்டம்ன்றதை கிளிக் பண்ணி யூடியூப் தமிழ்நாயில் செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல 720 போட்டுக்கோங்க. 720 போட்டதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஹைட்டுன்னு இருக்கும். ஸோ அதோட வேல்யூ வந்து 1280 டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணதுக்கப்புறம் ஓகேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கொடுத்தீங்கன்னா கரெக்டாக அந்த 9:16 அந்த ரேஷியோக்கு வந்து செலக்ட் ஆகிடும். செலக்ட் ஆனதுக்கப்புறம் இங்கே தேர்டாக இருக்கக்கூடிய இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு இம்போர்ட்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் இப்போ நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஃப்ரேம் இமேஜுக்கான டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஸோ டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் அந்த ஃபோல்டரில் வச்சுருக்கீங்களா அந்த ஃபோல்டர் செலக்ட் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த PNG இமேஜை வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணிட்டு கரெக்டாக சென்டரில் இந்த மாதிரி ஜூம் பண்ணி வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் அகைன் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இம்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் அகைன் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் யாரோட ஃபோட்டோஸ் வச்சு எடிட் பண்ண போகிறீங்களோ ஸோ அவங்களோட ஃபோட்டோஸை எந்த ஃபோல்டரில் வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டர் செலக்ட் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து அகைன் வந்து வேற ஒரு ஃபோட்டோ வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் 1:1 அந்த ரேஷியோ செலக்ட் பண்ணிட்டு சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த சென்டராக இருக்கக்கூடிய பாக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்களுடைய ஃபோட்டோவை கரெக்டாக வந்து இந்த மாதிரி ஜூம் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த இடத்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்ட்ரோக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணிட்டு டிக் கொடுத்துருங்க. டிக் கொடுத்துருக்கப்போ கரெக்டாக வந்து நீங்கள் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரேமுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய ஃபோட்டோ வந்து செட் ஆகிடும். செட் ஆனதுக்கப்புறம் அகைன் இப்போ இந்த ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே ஃப்ரேம் இருக்குது. இந்த ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா காப்பின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கொடுத்ததுக்கப்புறம் அகைன் வந்து இந்த ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறீங்க ஒரு ஃப்ரேம் இமேஜையும் அதுக்கப்புறம் வந்து இந்த இமேஜை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் இம்போர்ட் பண்ண இமேஜ் அண்ட் ஃப்ரேம் இமேஜ் இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. டூப்ளிகேட் பண்ண இமேஜை செலக்ட் பண்ணாதீங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஐக்கான இருக்கும். ஸோ இந்த ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா ஓகேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ஃப்ரேம் இமேஜும் நீங்கள் இம்போர்ட் பண்ண இமேஜும் பார்த்தீங்கன்னா சேர்ந்து ஒரு இமேஜாக வந்து ஆட் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணிங்கன்னா எல்லாமே வந்து ஒரு ஃபோட்டோவாக தான் மூவ் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ இதை எடுத்துகிட்டு வந்து ஒரு கார்னரில் வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் இப்போ இந்த ஃபோட்டோவை கரெக்டாக இந்த மாதிரி ஜூம் பண்ணி வச்சுட்டு அகைன் இம்போர்ட்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா யாரோட ஃபோட்டோஸ் வச்சு எடிட் பண்ண போகிறீங்களோ ஸோ அகைன் அவங்களோட ஃபோட்டோஸை இம்போர்ட் பண்ணி கரெக்டாக அந்த 1:1 அந்த ரேஷியோக்கு ஏற்ற மாதிரி கிராப் பண்ணிட்டு சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை கிளிக் பண்ணிட்டு சைஸில் அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு போய் இந்த இடத்த வச்சுருங்க. ஸோ வச்சதுக்கப்புறம் அகைன் வந்து இந்த இடத்த ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரோக்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணிட்டு அகைன் வந்து இந்த ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு அகைன் இந்த ஃப்ரேமை டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. டூப்ளிகேட் பண்ணதுக்கப்புறம் அகைன் இந்த ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு கரெக்டாக வந்து இந்த ரெண்டு ஃப்ரேமே வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஓகே கொடுத்ததுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா அது ரெண்டு இமேஜுமே வந்து கரெக்டாக வந்து சேர்ந்து ஒரு இமேஜாக வந்து ஆட் ஆகிடும். ஸோ ஆட் ஆனதுக்கப்புறம் அகைன் இந்த இமேஜுமே செலக்ட் பண்ணி வச்சுட்டு அகைன் இப்போ டூப்ளிகேட் பண்ண மூணாவது இமேஜை கிளிக் பண்ணிட்டு இம்போர்ட்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் அகைன் அடுத்த ஃபோட்டோ வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் அடுத்த ஃபோட்டோ வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை கிளிக் பண்ணிட்டு கரெக்டாக வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருங்க. இப்போ நான் வந்து இந்த ஃபோட்டோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு கரெக்டாக சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக 3 ஃபோட்டோவை இந்த மாதிரி வந்து எடிட் பண்ணி முடிச்சிடுங்க. முடிச்சதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறீங்க ஃபஸ்ட்டு எடிட் பண்ண ஃபோட்டோவை இந்த மாதிரி சைஸில் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு இந்த கார்னரை கிளிக் பண்ணி இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி லைட்டாக வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் அகைன் இப்போ செகண்டாக இருக்கக்கூடிய இந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிட்டு அகைன் சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கரெக்டாக வந்து இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிட்டு இந்த இடத்த வச்சுருங்க. அகைன் இந்த ஃபோட்டோவுமே வந்து என்ன பண்ணுறீங்கன்னா சைஸில் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கரெக்டாக எடுத்துகிட்டு வந்து ரொட்டேட் பண்ணி இந்த இடத்த வச்சுருங்க.
ஸோ இந்த மாதிரி உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக வந்து இந்த இமேஜை வந்து வச்சுடுங்க. வச்சதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்த பிறகு அகைன் நீங்கள் சைடில் 3 டாட் பட்டனாக இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் இமேஜ்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி சேவ் டு கேலரின்னு கொடுத்தீங்கன்னா இப்போ இந்த இமேஜ் வந்து உங்களுடைய கேலரிக்குள்ளே சேவ் ஆகிடும். சேவ் ஆனதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் ஃபைலை க்ளோஸ் பண்ணிட்டு உங்ககிட்ட இருக்கக்கூடிய VN ஆப் இருக்கு இல்லையா, இந்த VN ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அகைன் நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் ப்ளஸ் ஐக்கான இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி நியூ ப்ராஜெக்ட்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ நீங்கள் யாரோட ஃபோட்டோஸ் வச்சு எடிட் பண்ண போகிறீங்களோ ஸோ அவங்களோட ஃபோட்டோஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இங்கே நெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் மேலே ஒரிஜினல் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி 9:16 அந்த ரேஷோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. ஸோ பேக் வந்த பிறகு அகைன் இந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணி கரெக்டாக இந்த இடத்த பார்த்தீங்கன்னா ஃபில்டர்னு இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போய் அட்ஜஸ்ட்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி எக்ஸ்போஷரை கொஞ்சம் டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. கான்ட்ராஸ்ட்டை டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. பிரைட்னஸை டிக்ரீஸ் பண்ணிட்டு சாச்சுரேஷனை ஃபுல்லாகவே -100ல் வச்சுட்டு இங்கே பார்த்தீங்கன்னா விப்ரியன்ஸ்னு இருக்கும். ஸோ அதோட வேல்யூ லைட்டாக வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இன்க்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் அகைன் இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி வீடியோ அண்ட் ஃபோட்டோன்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு ஃபோட்டோ செக்ஷனை செலக்ட் பண்ணிட்டு இப்போ நம்ம பிக்சல் ஆப்பில் வந்து ஒரு ஃபோட்டோவை எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சிருப்போம் இல்லையா, ஸோ அந்த ஃபோட்டோ வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஃபிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணினா கரெக்டாக ஃப்ரேம்க்கு ஏற்ற மாதிரி செட் ஆகிடும். செட் ஆனதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துட்டு அகைன் லாஸ்ட்டாக பிளாக் பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து டெலீட் பண்ண சொல்ல மறந்துட்டேன், சாரி. ஸோ டெலீட் பண்ணிட்டு இந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிட்டு நீங்கள் எத்தனை செகண்ட் வீடியோ மேக் பண்ண போகிறீங்களோ ஸோ அத்தனை செகண்ட் வந்து ட்ராக் பண்ணிக்கோங்க. ட்ராக் பண்ணி வச்சதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்த பிறகு இப்போ இந்த ஃப்ரேமை கரெக்டாக நீங்கள் வந்து எடிட் பண்ணி இம்போர்ட் பண்ணிவிடுங்க. இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட்லேயே ஆடியோ சிம்பிள் இருக்கும். அந்த ஆடியோ சிம்பிளை கிளிக் பண்ணிட்டு மியூசிக்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி மை மியூசிக் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் எந்த சாங் டவுன்லோட் பண்ணி இம்போர்ட் பண்ணி வச்சுருக்கீங்களோ செலக்ட் பண்ணி வச்சுருக்கீங்களோ ஸோ அந்த சாங்கை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல யூஸ்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜுக்கு மூவ் ஆகிட்டு ட்ரிம் பண்ணி வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு இப்போ வந்து லிரிக்ஸ் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் இருக்கும். அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணி டெக்ஸ்ட்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி ஏதாவது ஒரு ஹெட்டிங்கை செலக்ட் பண்ணிட்டு இப்போ நீங்கள் ஆட் பண்ணீங்க இல்லையா, ஸோ அந்த சாங்கோட லிரிக்ஸ் என்னவோ ஸோ அந்த சாங்கோட லிரிக்ஸ் வந்து டைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன். ஸோ டைப் பண்ணதுக்கப்புறம் இங்கே F இருக்குது. அந்த F செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் வந்து ஏகப்பட்ட ஃபாண்ட் வந்து இம்போர்ட் பண்ணி வச்சுருக்கேன். இது போல் ஃபாண்ட்டுமே உங்களுக்கு வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஃபாண்ட் வந்து கொடுத்துருக்கேன். அந்த ஃபாண்ட்டை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு உங்களுடைய VN ஆப்பில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் இதில் உங்களுக்கு எந்த ஃபாண்ட் பிடிச்சிருக்கோ ஸோ அந்த ஃபாண்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ட்ரெண்டிங் ஃபாண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் ஆட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஏதாவது ஒரு ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கலர் வீல் இருக்கும். அந்த கலர் வீலை கிளிக் பண்ணி டெக்ஸ்ட் இருக்கும். அந்த டெக்ஸ்டோட கலர் ஒயிட் கலர் செலக்ட் பண்ணிட்டு பார்டர்னு இருக்கும். ஸோ அந்த பார்டர் கலர் வந்து ஒயிட் கலர் வந்து செலக்ட் பண்ணிட்டு இங்கே ஒப்பாசிட்டி அண்ட் சைஸில் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருங்க. அகைன் ஷேடோன்னு இருக்கும். ஷேடோவுமே ஒயிட் கலர் செலக்ட் பண்ணிட்டு ஒப்பாசிட்டி அண்ட் பிளர் எஃபெக்ட்லாம் கரெக்டாக வந்து ஆட் பண்ணிட்டு சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை கிளிக் பண்ணிட்டு கரெக்டாக எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்த வச்சுருங்க. ஸோ வச்சதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த டெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் க்ளோவாக தெரியும். ஸோ அதுக்கு தான் நான் வந்து அந்த ஷேடோ பேக்ரவுண்ட் கலர் எல்லாத்தையுமே வந்து ஒயிட் கலரில் வைக்க சொன்னேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு மோஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி இன் அனிமேஷன் ஃபேடு கொடுத்துட்டு அவுட் அனிமேஷன் ஃபேடு வந்து கொடுத்துக்கோங்க. அப்படி இல்லை இன் அனிமேஷன் வந்து கொடுத்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா கிரேடியன்ட்னு இருக்கும். ஸோ அதை கொடுத்துட்டு அவுட் அனிமேஷன் ஃபேடு கொடுத்துக்கலாம். இல்லை இன் அனிமேஷனில் கிரேடியன்ட்டில் எந்த புள்ளியில் நீங்கள் வச்சு செலக்ட் பண்ணீங்களோ ஸோ அதே புள்ளியிலே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஆப்போசிட் சைடில் இந்த அவுட் அனிமேஷன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஃபேடு கொடுத்துக்கிறேன். கொடுத்ததுக்கப்புறம் சிங்கிள் டிக் இருக்கா, அந்த சிங்கிள் டிக்கை கிளிக் பண்ணிட்டு ப்ளே பண்ணி பார்த்துட்டு ஸ்டாப் பண்ணிட்டு அகைன் வந்து கிளிக் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறம் அகைன் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துட்டு அகைன் ப்ளே பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக அந்த லிரிக்ஸ் லேயரை ட்ராக் பண்ணி வைக்க மறந்துடாதீங்க. நான் தான் சொல்ல மறந்துட்டேன். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறம் இப்போ இந்த இடத்துல என்ன வார்த்தை வருதோ ஸோ அந்த வார்த்தை எடிட்னு இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போயிட்டு கரெக்டாக வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த லிரிக்ஸை எடிட் பண்ணி வச்சுருங்க. ஸோ இந்த இடத்துல வரக்கூடிய வார்த்தையை டைப் பண்ணதுக்கப்புறம் அகைன் வந்து இப்போ இந்த இடத்துல வந்து டைப் பண்ணுங்கள். ஸோ டைப் பண்ணதுக்கப்புறம் அகைன் ஸ்டாப் பண்ணிட்டு இப்போ இந்த இடத்த கிளிக் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ளிட் பண்ணதுக்கப்புறம் இப்போ இந்த இடத்துல என்ன வார்த்தை வருதோ ஸோ அந்த வார்த்தையை எக்ஸாக்டாக நீங்கள் டைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதே போலவே சாங் ஃபுல்லாகவே வந்து கரெக்டாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் அகைன் இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி வீடியோ அண்ட் ஃபோட்டோன்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு வீடியோ அண்ட் செக்ஷனை செலக்ட் பண்ணிட்டு இப்போ நான் ஆட் பண்ணக்கூடிய பிளாக் ஸ்க்ரீன் டெம்ப்ளேட் வீடியோவை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பிளாக் ஸ்க்ரீன் டெம்ப்ளேட் வீடியோவை இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃப்ரேம்க்கு ஏற்ற மாதிரி ஜூம் பண்ணி வச்சுட்டு அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பிளண்டிங்னு இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போயிட்டு ஸ்க்ரீன் என்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் அகைன் ஃபில்டர்னு இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போயிட்டு அட்ஜஸ்ட்னு இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போயிட்டு ஹெச்இன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இல்லையா, இந்த ஆப்ஷன் இன்க்ரீஸ் பண்ணாலும் டிக்ரீஸ் பண்ணாலும் கலர் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ உங்களுக்கு எந்த கலர் பிடிக்குமோ ஸோ அந்த கலர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை கிளிக் பண்ணிட்டு ஓவரால் ஒரு ஆட்டி ப்ளே பண்ணி பாருங்கள். ப்ளே பண்ணி பார்த்துட்டு இந்த
வீடியோட எக்ஸ்போர்ட் ஐக்கான் இருக்கும். ஸோ இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி இப்போ நீங்கள் எடிட் பண்ணக்கூடிய இந்த வீடியோவை உங்களுடைய கேலரிக்குள்ளே சேவ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், சிம்பிள் அண்ட் சூப்பராகவே ஒரு ஸ்டேட்டஸ் வீடியோவை நம்ம எடிட் பண்ணி முடிச்சாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. until then see you next video. Tata, bye bye.